காலை வணக்கம் மாணவர்களே. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய வகுப்பில் நாம் எண்ணு பெயர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதோடு சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதை பகுதியையும் பார்க்கலாம். எண்ணு பெயர்கள் அப்படின்னா என்ன தங்கம்? நீங்கள் எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? ரூபாய் நோட்டில் பார்த்துருக்கோம். அடுத்ததா கடிகாரத்தில் நாம் எண்களை பார்த்துருக்கோம். கேலண்டர் இருக்கு இல்லையா, அதில் நாம் எண்களை பார்த்துருக்கோம். தொலைபேசியில் எண்களை பார்த்துருக்கோம். வேறு எங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? வெரி குட் ஸ்டூடெண்ட். இப்போது நம்ம எண்களை பற்றி பார்க்கலாம். ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ் பாருங்கள். இங்கே எத்தனை மீன் இருக்குது? ஒரு மீன் தான் இருக்குது. எத்தனை மீன் இருக்குது? ஒரு மீன். ஓ இன்று ஒன்று. எத்தனை மீன்கள் இருக்கு ஸ்டூடெண்ட்? ஒரு மீன்கள் தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, இங்க எத்தனை டால்ஃபின் மீன்கள் இருக்கு பாருங்க. 2 டால்ஃபின் மீன்கள் இருக்கு. ரா இண்டு 2 டால்ஃபின் மீன்கள் இருக்கு. வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்ததா இங்கே எத்தனை நண்டுகள் இருக்கு பாருங்க. 3 நண்டுகள் இருக்கு. இன்று 3 நண்டுகள் இருக்கு. வெரி குட். இங்கே ஜல்லி மீன்கள் இருக்கு பாருங்க. அழகா இருக்கு பாருங்க. எத்தனை ஜல்லி மீன்கள் இருக்கு? 4 ஜல்லி மீன்கள் இருக்கு. எத்தனை இருக்கு? 4. இன்கு 4 ஜல்லி மீன்கள் இருக்கு. வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்ததா மின்னிக்கிட்டு இருக்கு பாருங்க நட்சத்திர மீன்கள். எத்தனை இருக்கு? கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? 5 நட்சத்திர மீன்கள் இருக்கு. எத்தனை நட்சத்திர மீன்கள் இருக்கு? 5. இந்து 5. வெரி குட் தங்கம். இங்கே பாருங்க, நீர் குமிழிகளை விட்டு விளையாடிட்டு இருக்கு பாருங்க கடல் குதிரைகள். எத்தனை இருக்கு பாருங்க ஸ்டூடெண்ட். கவுண்ட் பண்ணி பாருங்க. 6 கடல் குதிரைகள் இருக்கு. எத்தனை இருக்கு? 6. வெரி குட். அடுத்தது பாருங்க, தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டு இருக்கு மீன்கள். எத்தனை இருக்கு பாருங்க. 7 மீன்கள் இருக்கு. எத்தனை இருக்கு? 7. 7 மீன்கள் இருக்கு. அடுத்ததா 8 கைகளை கொண்ட சிலந்தி மீன்கள் பாருங்க. எத்தனை இருக்கு? 8 சிலந்தி மீன்கள் இருக்கு. 8. எத்தனை சிலந்தி மீன்கள் இருக்கு? 8 சிலந்தி மீன்கள் இருக்கு. வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்ததா அழகான வண்ண மீன்கள் இருக்கு பாருங்க. கலர் கலரா இருக்கு பாருங்க. தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? எத்தனை வண்ண மீன்கள் இருக்கு? 9 வண்ண மீன்கள் இருக்கு. இன்பது 9. எத்தனை வண்ண மீன்கள் இருக்கு? 9 வண்ண மீன்கள் இருக்கு. சிற்பிக்குள் இருப்பது முத்து. சிற்பிகள் மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க. 10 இருக்கு. எத்தனை இருக்கு? 10 சிற்பிகள் இருக்கு. வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்ததா சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாமா? இங்க எத்தனை கோசாப்பழம் இருக்கு பாருங்க. 1. வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்ததா உலகம் 1. இன்று 1. வெரி குட். அதுக்கு அடுத்தது பாருங்க, எத்தனை அன்னாச்சி பழம் இருக்கு? 2 இருக்கு. எத்தனை அன்னாச்சி பழம் இருக்கு? 2. இண்டு 2. கண்கள் 2. நமக்கு எத்தனை கண்கள் இருக்கு? 2. இண்டு 2 கண்கள் இருக்கு.
இங்க எத்தனை வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க. எத்தனை இருக்கு? 3. வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்தது முக்கணிகள் 3. முக்கணிகள்னா என்னென்ன பாருங்க. மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம். எத்தனை பழங்கள் இருக்கு? 3 பழங்கள் இருக்கு. வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்ததா நாற்காலிக்கு கால்கள் 4. இந்த நாற்காலிக்கு எத்தனை கால்கள் இருக்கு? 4. நா இன்கு 4 கால்கள் இருக்கு. அடுத்ததா கை விரல்கள் பாருங்க. ஒரு கை விரல்கள் 5. எத்தனை விரல்கள் இருக்கு? 5 இருக்கு. இந்து 5 விரல்கள். ஐம்பொறிகள் 5. அது என்னன்னு பாருங்க. கண், காது, மூக்கு, வாய், கை. வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்ததா அறுசுவைகள் 6. அது என்னென்ன பாருங்க. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. அறுசுவைகள் மொத்தம் எத்தனை? 6. 6. சப்தஸ்வரங்கள் 7. அது என்னென்ன? ஷ, ரி, க, ம, ப, த, நீ. சரிகம பதனி. மொத்தம் எத்தனை? 7. எத்தனை சப்தஸ்வரங்கள்? 7. 7. வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்ததா வாரத்தின் கிழமைகள் மொத்தம் எத்தனை? 7. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அப்போ மொத்தம் 7 கிழமைகள் இருக்கு. எத்தனை இருக்கு? 7. சிலந்தியின் கால்கள் மொத்தம் எத்தனை பாருங்க. 8 இருக்கு. கவுண்ட் பண்ணி பாருங்க. எத்தனை இருக்கு? 8. 8. வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்ததா திசைகள் எத்தனை இருக்கு பாருங்க. 8 திசைகள் இருக்கு. எத்தனை இருக்கு? 8 திசைகள். அது என்னென்னு பார்க்கலாமா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு. அடுத்ததா நவரத்தினங்கள் மொத்தம் எத்தனை? 9 இருக்கு. எத்தனை இருக்கு? 9 இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாமா? மரகதம், வைரம், முத்து, கனக புஷ்பராகம், மாணிக்கம், பவழம், வைடூரியம், நீல புஷ்பராகம், கோமேதகம். இந்த மாதிரி நவரத்தினங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 9 இருக்கு. ப, து 9. அடுத்ததா விரல்கள் 10. 2 கைகள்லையும் எத்தனை விரல்கள் இருக்கு? 10 விரல்கள் இருக்கு. ப, இத்து 10. வெரி குட் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம எண்ணு பெயர்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்ததா கதை பகுதியை பார்க்கலாம். கதைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா தங்கம்? இப்போ நம்ம உங்களுக்கு பிடிச்ச ஒரு எறும்பு கதையை பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு எறும்பு இருக்கு. அந்த எறும்பு என்ன பண்ணுது? ஒரு உணவு உருண்டை இருக்கு. அந்த உணவு உருண்டைய நாம எப்படி எடுத்து செல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. அந்த எறும்பு அந்த உருண்டைய தள்ளி பார்க்குது. ஆனா தள்ள முடியல. மறுபடியும் என்ன பண்ணுது? காலை வச்சு தள்ளுது, கையை வச்சு தள்ளுது. ஆனா தள்ள முடியல. அப்புறம் என்ன பண்ணுது அந்த எறும்பு? உடனே சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டது. இந்த எறும்பு இருக்கு இல்லையா தங்கம்? இந்த எறும்போட நண்பர்கள் அந்த வழியா வந்துட்டு இருக்காங்க.
இந்த எறும்பு அதை தூக்க முடியாமல் கஷ்டப்படுறத பார்த்து எறும்போட நண்பர்கள் அந்த எறும்புக்கு உதவி செய்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்தார்கள்? உதவி செய்தார்கள். அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த உணவுப் பொருளை தூக்கிச் சென்றார்கள். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒற்றுமையே பலம். ஒற்றுமையாக இருந்தால் எந்த ஒரு செயலையும் நம்மளால் செய்ய முடியும். அப்போ நம்மக்கிட்ட ஒற்றுமை தேவை. ஒற்றுமையே பலம். எறும்புக்கிட்ட அந்த ஒற்றுமை இருக்கு. ஸ்டூடெண்ட், எறும்பு போகும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி போகும்? வரிசையாக போகும். எறும்பு என்ன பண்ணுது? எறும்புகள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படுது. அதே போல் நாமும் ஒற்றுமையாக செயல்படுவோம். நன்றி மாணவர்களே.